போறார் தசரத மகாராஜா. உடனே பட்டாபிஷேக தீர்மானம் ஆன உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு அதுக்கு உண்டான பூஜைகள், கிரமங்கள், ஹோமங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்ச பண்ணுங்கள். உடனே கிட்டக்க இருக்கக்கூடியதான மந்திரியா இருக்கக்கூடியதான சுமந்திரனை கூப்பிட்டு, சுமந்திரா ராமனை போய் அழிச்சுடுவாங்க. நேரா போய் சுமந்திரன் ராமரை கூப்பிட்டார். உங்க அப்பா கூப்பிடுறார், கிளம்பி வாருங்கள்னா. சுவாமி என்ன பண்ணினா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு அங்க ஒரு பீடம் இருக்கு, அந்த பீட சிம்மாசனத்துல உட்கார்ந்து தசரதர் அப்பா கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னா அடுத்த க்ஷணம் அங்க இருக்க மாட்டார், கிளம்பிடுவார். அப்படி கிளம்பினவர் அப்படி கண்ணை மூடினா அவருக்கு ஒண்ணு தெரியறது என்னன்னா, நம்ம அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு குழந்தைய அடைஞ்சிருக்க